வணக்கம். வித்தியாசமான வழிபாடு முறைகள் கொண்ட பெருமாள் கோவிலாக இந்த நரசிங்கம்பேட்டையில் யோக நரசிம்மர் பெருமாள் கோவிலானது அமைந்திருக்கு. இங்கு வரும் பக்தர்கள் தென்னை நெத்தை வேண்டுதலாகவும் நேர்த்திக்கடனாகவும் வைத்து இங்குள்ள பெருமாளை வழிபடுறாங்க. இந்த யோக நரசிம்ம பெருமாளை வழிபடும் பொழுது இந்த கோவில்ல தென்னெண்ணத்தை வாங்கி அதுல சீரியல் நம்பர் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அந்த சீரியல் நம்பர் எழுதப்பட்டு அதில் நம்மளுக்கு ரசீதாகவும் கொடுக்குறாங்க. வேண்டிய காரியங்கள் நிறைவேறுவதற்கு இங்கு வரும் பக்தர்கள் இந்த தென்னெண்ணத்தை கோவிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய கம்பிகள்ல கட்டி மனதில் நினைத்ததை இந்த யோக நரசிம்மர் பெருமாள் கிட்ட வேண்டுதலாக வைக்கிறாங்க. திருமணம், வீடு கட்டுதல், வண்டி வாகனம், புத்திரப்பேறு, இப்படி நிறைய வேண்டுதலாக மக்கள் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறியதாக இங்கே சொல்லப்படுது. வேண்டுதல் நிறைவேறிய பின்பும் இங்குள்ள பெருமாளை நன்றி கடனாக வழிபட்டு செல்வதாகவும் இங்கே உள்ளவர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு முறையில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாள் கோவில் தான் இந்த நரசிங்கம்பேட்டையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்ம பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து பூம்புகார் செல்லும் நெடுஞ்சாலையில் ஆடுதுறைக்கு அடுத்ததாக நரசிங்கம்பேட்டை என்ற ஊரில் இந்த பெருமாள் கோவில் அமைந்திருக்கு. இந்த பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்த பின்பு இரண்யகசிபு என்ற அரக்கனை வதம் செய்த பின்பு தன்னுடைய பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு. பெருமாளின் தவத்திற்கு இணங்க சுயம்புவாக சிவபெருமான் தோன்றி சுயம்புநாதராக இந்த நரசிங்கம்பேட்டையில் காட்சி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நரசிம்மர் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு பாவங்கள் நீங்கி யோக நரசிம்மர் என்ற அந்தஸ்தை பெறாரு. இந்த சுயம்புநாதர் சிவாலயத்திற்கு வடக்கு புறமாக யோக நரசிம்மராக காட்சி தந்து பிற்காலத்தில் இந்த பெருமாள் கோவிலானது எழுப்பப்பட்டிருக்கு. இந்த யோக நரசிம்மர் பெருமாள் கோவிலுக்கு வருவதற்கு முன்பு இதே நரசிங்கம்பேட்டையில் நரசிம்மர் வழிபட்ட சுயம்புநாதர் சிவனை வழிபட்ட பின்புதான் இங்குள்ள யோக நரசிம்மரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஐதீகமாக இருக்கு. தத்விஷ்ணார்பரமம் பதகம் ததாவசந்தோரஜாதிபேவச்சுராதம் தத்விப்ராசபன்யபோஜா கிருபாகம் சுமிந்ததே விஷ்ணாரிட் பரமம் பதம். யோக நரசிம்மூர்த்தி சுவாமி இரண்யனை வதம் பண்ணத்தினாலே பாபம் வந்துருது. பாபத்தை போக்குறதுக்காக சிவபெருமான் நோக்கி தவம் இருக்கார். இவர் யோகத்தில் இருக்கிறதுனாலே யோக நரசிம்மர்னு பேர். இவருடைய தவத்தை மிச்சி இந்தூர்லேயே சிவபெருமான் பூமியிலிருந்து சுயம்புலிங்கமாக வெடித்து இவர் காட்சி கொடுத்த இடம். ஆனால் சாந்தமூர்த்தி, வரப்பிரசாத மூர்த்தி. இவர் யோகத்தில் இருக்கிறதுனாலே யோக நரசிம்மர்னு பேர். இந்த சன்னதியிலே காரி சக்தி ஆஞ்சநேயர்னு ஒரு ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கார். அவருக்காக தேங்காய் கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் தேங்காய் கட்டியிருக்கார். இந்த 5 லட்சம் பேருக்கும் காரியம் ஆயிருக்கு. இன்னும் பெருமாள் நிறைய நிவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கார். சந்தான கிருஷ்ணன் குழந்தை பாக்கியம் இல்லாதவா சந்தான கிருஷ்ணன் ஏழை பண்ணிட்டா உடனே புத்திர சந்தானம் கிடைக்கிறது. உக்ரம் வீரம் மகாவிட்டம் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் வெட்டம் பத்ரம் விருத்திமத்தியம் நமாம் ஜெகம். இந்த நரசிம்மர் தானா வந்தார். நரசிம்மர் இங்கே தாண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த நரசிம்மர் வந்தார். அதனால் இவருக்கு வந்த நரசிம்மர்னு பேர். லட்சுமி நரசிம்மர். இவரும் இந்த சாமியனுடைய என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட் இருக்கார். அதனால் நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போது இவருக்கு திருப்பணி நடந்துட்டுருக்கு. பங்குனி மாதத்தில் சம்பரோஷனை தாங்களால் என்ற பொருளுதவி செய்து சம்பரோஷனையை சீக்கிரமாக நடத்தி தருமாறு பக்தர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மங்களானி பவன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் விட்டம் பத்ரம் பிரத்யமித்யம் நமாம் ஜெகம். வஜ்ர நகாஜித்மகே தீர்க்க சம்புற்றாஜ தீமஹே தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத். இந்த நரசிம்மர் சன்னதி தஞ்சை மாவட்டம் திருவிடமதூர் தாலுக்கா கும்பகோணம் டு மயிலாடுதுறை போகும் சாலையில் உள்ளது. இந்த சன்னதி 1500 வருஷங்கள் ஆனது. இந்த சன்னதியில் தேங்காய் கட்டும் ஒரு இது வச்சுருக்கோம் பிரார்த்தனை. இது வரைக்கும் 5 லட்சம் பேர் தேங்காய் கட்டியிருக்கா. எல்லாருக்கும் காரியம் ஆகிருக்கு. குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி பிரிதல், வேலை கிடைக்க, கல்யாணம் நடக்க, கோர்ட்டு கேஸு, எந்த சமாதானமாக இருந்தாலும் 11 வாரத்தில் முடிஞ்சிடும். அந்த 11 தேங்காய் கட்டுறதுக்கான வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 வழக்கு போடணும். தேங்காய் கோயிலில் தருவா. அந்த வாங்கி ஆஞ்சநேயரை 11 சுற்று, பெருமாளை 3 சுற்று சுற்றி தேங்காயை கட்டிட்டு போகணும். 11 வாரம் அர்ச்சனைக்கு வரணும்.
நீங்கள் எந்த வாரத்தில் தேங்காய் கட்டுறீங்களோ அந்த கிழமை, சனிக்கிழமைனா சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை, இது புதன்கிழமைனா புதன்கிழமை, அந்த மாதிரி வரணும். சீக்கிரமாக நமக்கு காரியம் ஆகணும், நம்மளை நரசிம்மர் திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை இருந்ததுன்னா 48 நாள் பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணால் உடனடியாக நரசிம்மர் நம்ம நினைச்சதை நிறைவேற்றுவார். பானகம்னா அதாவது இந்த ஒரு இதுக்கு போகிறோம், ஆஃபீஸரை பார்க்குறோன்னா பியூனுக்கு 10 ரூபா கொடுத்தா உள்ளே விட்டுறாம இருக்கும், அது மாதிரி தான் இந்த பானகம். சுவாமிக்கு நீங்கள் மலையாள என்ன செஞ்சாலும் ஒரு பானகத்தை அவருக்கு வச்சுட்டு எல்லாம் நினைச்ச காரியம் வேண்டுவார். அதே மாதிரி ஆஞ்சநேயர் சன்னதியில் வெத்தலை மாலை போடுறது, ஏலக்காய் மாலை போடுறது, கிராம்பு மாலை போடுறது, இதெல்லாம் நம்ம போட்டோம்னா அந்த வாசனை என்ன நம்ம மேலே வாசனை அடிக்கிறதுன்னு அனுமார் திரும்பி பார்த்தாருன்னா நமக்கு காரியம் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் நடத்திகிட்டே இருக்கா. இப்பொழுது பாலாலயம் பண்ணியிருக்கோம், அதனால் மகா மண்டபத்தில் சுவாமியெல்லாம் ஏழியிருக்கார். பங்குனி மாதம் சம்பரோஷம் பண்ணலான்னு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். பக்தர்கள்லாம் தங்களால் என்ற உதவி செய்தீங்கன்னா விரைவில் சம்பரோஷம் ஆகிடும். அதாவது இப்போ நீங்கள் வெளியேருந்து வராந்தா கும்போணத்தில் இறங்கி மயிலாடுதுறை போகிற பஸ்ஸில் ஏறினா நரசிங்கம்பேட்டை மாரியம்மன் ஸ்டாப்பு இறங்கிக்கலாம். மாரியம்மன் ஸ்டாப் இறங்கினா பக்கத்தில் கூப்பிட்ற தூரத்தில் கோயில் இருக்குது. அதாவது 100 மீட்டர் எதோ கணக்கு சொல்லுவாளே, நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜில் சன்னதி இருக்குது. காலையில் 9 அதாவது 10 மணிக்கு சன்னதி திறக்கும், 12:30 மணி வரைக்கும் உண்டு கேரண்டி. 1 மணி ஆனாலும் சமயத்தில் ஆகலாம், அது கூட்டத்தை பொறுத்தது. சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு திறப்போம், மத்தியானம் 2 மணிக்கு மூடிடுவோம், திரும்ப 5 மணிக்கு திறந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் இருப்போம். சுவாதி, ஆஞ்சநேயருக்கு மூலா நட்சத்திரம் போன்ற இந்த மாதிரி இதில் திருமஞ்சனம் நடைபெறும். சனிக்கிழமையில் அன்னதானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அன்னதானத்துக்கு பணம் கட்டிட்டும் போகலாம். ஆனால் வெளியிலிருந்து வெறும் பிரசாதங்கள் நிவேதனம் பண்ணுவதில்லை. வெளியிலேருந்து எந்த பிரசாதம் வந்தாலும் நைவேத்தியத்துக்கு அலோடு கிடையாது. வணக்கம், மங்களாணி பந்து வாழ்கோலம். என் பேர் உமா, நான் இந்த ஊர் தான். நான் இந்த சாமியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் எல்லாரும். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலில் தேங்காய் கட்டினாங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கரெக்டாக 11 வாரம் இல்லை 11 மாதத்துக்குள்ளே நடந்துடும். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 11 பேருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறப்ப இங்கே வந்து தேங்காய் கட்டியிருக்காங்க, நிறையா பிரச்சனைக்கு தேங்காய் கட்டியிருக்காங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி இது. நானும் இதே ஊர் தான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம். ஆனால் சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஆனதுக்கு இந்த சாமிக்கு தான் அதிகமான நன்றி சொல்லணும்.